கடைசி அவங்க அதிகபட்சம் நின்னது 2011 வெறும் 5 இடங்கள்ல தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அவங்க இருக்கிறதுனால இன்னைக்கு 10 எம்பிக்கள், தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 10 எம்பிக்கள், 18 எம்எல்ஏக்கள் அவங்க இருக்காங்க. ஆனா இந்த கட்சி திமுக கூட்டணியில இடம் பெற்றிருக்கக்கூடிய உள்ளபடியா 2வது பெரிய கட்சியா. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல, அந்த இடத்துல யார் இருந்தாலும், கூட்டணியினுடைய தலைமை இருந்ததுனாலும், ஒருவேளை காங்கிரஸ் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போனாலும் கூட அதிகபட்சம் அவர் வந்துட்டு 5 சீட்டு தருவார், 10 சீட்டு தருவார். எடப்பாடி பழனிசாமி இல்ல, காங்கிரஸ் கட்சி கிடையாது. நீங்க வந்துட்டு அது மூப்பனார் அப்படின்ற ஒரு தலைமை இருக்கும் போது காங்கிரஸ் கட்சி அவ்வளவுதான். அது 2001 முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 2006 இவங்க கூட்டணிக்கு வந்தாங்க. அப்ப 98 இடங்கள்ல தான் திமுக ஜெயிச்சது. ஆனா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கறல. காரணம் என்னன்னா, அது வந்துட்டு ஒத்துக்க கூடாது அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது திமுகவுக்கு. இந்த கட்சி ஒரு கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியினுடைய அளவு என்ன, இது எந்த அளவுக்கு வெற்றிக்கான வாக்களிக்குது. இப்ப விடுதலை சிறுத்தைகள்னா ஐயநாதர் ஒரு மாதிரி பேசுறேன், காங்கிரஸ்னா மாத்தி பேசுறேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. அதற்கு இணையாக அட்ல சற்று குறைவாக இருந்தது ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி. அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அதுக்கு அடுத்த நிலையில தான் வருதுன்னு வச்சுக்கோங்க.